ஒரு விஷயம் ஊழியர்கள் மனம் திரும்பணும். இந்த எழுப்புதல் ஜெபம் நடத்தி ஜனங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ண வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை மூத்த ஊழியர்களும் கொண்டு போய் சேருங்க. நடத்த மோகன் பாஸ்டர் ஐயா, மோகன் ஐயாக்கும், மோகன் லாசரஸ் ஐயாக்கும், இந்த ரிவைவல்ன்ற நடத்துற எல்லா ஊழியர்களும் கொண்டு போய் சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். இந்த சினிமாவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம ஹீரோ ஹீரோயின்ஸ், ஆக்டர், டைரக்டர் அவங்க கூட படம் பண்ண முடியாது. சரிங்களா? செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்ப அதே போலதான் கிறிஸ்டியன் சரௌண்டிங்லயும் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய நடந்தது. சத்தியத்தை பேசிட்டு அவங்க மினிஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. சத்தியத்தை தைரியம் வந்து பேசிட்டோம் அப்படின்னா ஊழியர் கதைகள் வந்து அடைக்கப்பட்டோம். ஊழியத்து கூட மாட்டாங்க. ரொம்ப பேசா இருப்பா, ஆச்சு முடிச்சு கத்தா இருப்பா, இவரை எதுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறதை வந்து பாக்குறோம். அப்போ ஒரு ஊழியக்காரர்கள் கூப்பிடணும், 10 ரூபாய் கத்திர ஆசிரியர் உயர்த்துவார், உனக்கு பெருக செய்வார், ஆராதனை கத்திர மையம் பெறுவார், வல்லமை இறங்குது. இப்படி வந்து பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிற பாக்கிறோம். ஏன்னா அந்த சினிமா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறைய போயிட்டு இருக்குது. அது கிறிஸ்டியானிட்டியும் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்குது வாய்ப்புக்காக. இது கேவலமான ஒரு விஷயம். ஹீரோயின்ஸ் எப்படி வந்து ஒரு சான்ஸ்க்காக ஒரு படத்துக்காக படுக்கிறாங்களோ அதோட ஒரு கேவலமான விஷயம் சத்தியத்துக்கு விலை போகிறது. சத்தியத்தை பேசாம கள்ள ஊழியத்துக்கு, கள்ள ஊழியர்களுக்கு விலை போகிறதுக்கு ஒரு கேவலமான ஒரு விபச்சாரத்தோட கேவலமான பாவம். அது நிறைய பேருக்கு தெரியாது.